இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனைய தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இவங்க 2 பேத்துக்கு நடுவுல தான் பிரச்சனை எஸ்கலேட் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் அ ஈரான் அமெரிக்கா மேல தாக்குதல் பண்ணல. அமெரிக்கா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இஸ்ரேல தான் தொடர்ந்து பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரான்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இப்போ அதிகாலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, காலை நேரங்கள்ல இருந்தே ஈரான் இஸ்ரேல் மேல பயங்கரமான அட்டாக். அதுவும் ஆஸ்தாக் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் அட்டாக் நடந்திருக்கு. அதுவும் இண்டஸ்ட்ரியல் ஏரியால அட்டாக்ஸ் அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேலோட ஆஸ்தாக் பகுதியில. அது கூடவே 15 மிசைல்களாவது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட வடக்கு பகுதியில வந்து ஹெவியா டேமேஜ ஏற்படுத்தியிருக்கலாம். 15 மிசைலாவது ஏவி விட்டுருக்கலாம். ஹெவியான டேமேஜ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, நாங்க தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கோம். அதுவும் எதிர்பார்க்காத விதமா பயங்கரமா வந்து பண்ணா தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு தாக்குதலும் ஈரான் எங்க மேல தொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுவும் தெஹ்ரானோட ஹார்ட் ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரானோட ஹார்ட்லயே நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது போலலாம் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ தொடர்ந்து பயங்கரமான தாக்குதல் இரு நாடுகளுக்கு நடுவுல இருக்கு. இஸ்ரேல் தரப்பு இருந்து என்னன்னா, நாங்க எங்களோட அப்ஜெக்டிவ் எல்லாம் அடைஞ்சாச்சு. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஈரான் மேல தாக்குதல் பண்ணதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஈரான் ஸ்டாப் பண்ணிடுச்சுனா அப்படிங்கிறத இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. எப்படியும் ஒரு நாடுக்குள்ள போய் அட்டாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்தது நாங்க ஸ்டாப் பண்றோம்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ ஈரான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இழப்புகள் அப்படிங்கிறது இருதரப்புலயும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஆனா இப்படி இருக்கும்போது அதிகப்படியான இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் மேற்கு கரை இந்த பாலஸ்தீன் பகுதி இருக்கு இல்லையா, வெஸ்ட் பேங்க், ஸோ மேற்கு கரை பகுதியில நெபுலஸ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல ராணுவத்தை குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற செய்திகள் வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பகுதிகளில் தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப தேடுதல் வேட்டை, தாக்குதல் இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதியில அதிகமா குமிறாங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல இருந்து ஒரு சபட்டாஜ் ஆக்ஷன் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் அதிகப்படியான வீரர்கள் அங்க டிப்ளாய் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அட் த சேம் டைம் ஈரானுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிறாங்க. குறைஞ்சது 55 நிமிஷமாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெஹ்ரான் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருந்திருக்கும். தெஹ்ரானோட பல பகுதிகளிலும் தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல தெஹ்ரானோட தென் கிழக்கு பகுதி, பிராச்சின் பகுதி, ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப அதிகமா ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இல்ல ஈரானோட கேபிட்டலான தெஹ்ரான்ல 5 தாக்குதலாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள், இமேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சைட்ல லோடா இருக்கும். இஸ்ரேலோட ஏர்போர்ஸ் ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்ட்ஸும் தொடர்ந்து கைவரிசையை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகப்படியான நபர்களை பிடிச்சாலுமே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ஈரானோட கேபிட்டலான தெஹ்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிசன் இருந்திருக்கு, இவன் பிரிசன் சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. குற்றம் பண்ணி போறதை விட ஆட்சி கையெழுப்புக்கு ட்ரை பண்றது, தேச துரோகம் பண்றது, இது போல நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, வேற நாடுகளோட சேர்ந்துக்கிட்டு சும்மா புரட்சி பண்றது, போராட்டம் பண்றதுன்னு சொல்லி காசை வாங்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல நபர்கள்லாம் பிடிச்சி அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு பிரசன். ஸோ இந்த பிரசன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு மைக்ரோ ட்ரோனை யூஸ் பண்ணி சின்ன ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி வெடி விபத்து நடந்திருக்கு. இதனால அந்த வாலோட காம்பவுண்ட் வந்து பண்ண கொலாப்ஸ் ஆயிருந்திருக்கு. மேபி அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மொசாட் ஏஜென்ட்ஸ் இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா இது போல தொடர்ந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்குள்ள இருந்து பல இடங்களையும் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் பாக்குறோம். இது போல தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களையும் கரண்ட்டும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. கரண்ட் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நைட் நேரங்கள்ல இது போல சபட்டாஜ் ஆபரேஷன் நடக்குதுன்னா ரொம்ப அதிக அளவிலான சிக்கல்கள் ஈரானுக்கு வரும். இது எப்படி அவங்க தரப்புல இருந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது ஈரானோட மேற்குல இருக்கக்கூடிய கிரமான்ஷா பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியிலும் தாக்குதல் இருந்திருக்கு. கராச் பகுதி, ஷாரே பகுதியில தாக்குதல் இருந்திருக்கு. இந்த கராச்ல வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் இருந்திருக்கு. ஷாரே பகுதியிலயும் மிலிட்டரி பேஸ் தாக்குதல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷாரே பகுதியில 200 கிலோவுக்கும் மேற்பட்ட வெடி மருந்துகளையும் ட்ரோன்களையும் வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல் பண்ணதா ஈரான் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மொசாட் ஏஜென்ட்ஸ் இது போல கைவரிசையை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இது எவ்வளவு சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அது கூடவே இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா 2வது முறையா ஃபார்டோ நியூக்ளியர் சைட் மேல வந்து பண்ண திரும்ப ஒரு அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க.
ஸோ இது இந்த சிச்சுவேஷன் வந்து அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது மேலும் மேலும் எஸ்கலேஷன தூண்டுது. இப்போ ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய அணு ஆயுத ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, அப்போ ஈரானும் இஸ்ரேலோட அணு ஆயுத ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? ஒருவேளை இது செஞ்சுட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரும் அளவுல எஸ்கலேஷன் நடக்கும் இல்லையா? அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்படி இருக்கும்போது, இஸ்ரேலோட ஹெர்மிஸ் 900 வகை ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஈரானோட பல பகுதியிலயும் வந்து பண்ணா டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஹம்ராபாத் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன டவுன் பண்ணிக்கிறதா வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஈரானோட ஸ்போக் பர்சனான இப்ராஹிம் ஜொஃப்காரி அவர்கள், அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து பண்ணா அவர் பேசியிருக்காரு. இத வந்து நம்ம சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஹத்தீம் அல் அன்பியா அப்படிங்கிறது போல சொல்றாங்க. மேபி பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. இது வந்து சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் தான் அவங்க அந்த நேம்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. அதாவது பவர்ஃபுல்லான ஆப்பரேஷன் அ அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா நாங்க தாக்குதல் பண்ண தயாராயிட்டு இருக்கோம். கான்சிக்வென்சஸ் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மிரட்டல்கள் இவங்க தரப்புல இருந்து வருது. இஸ்ரேல் எப்படி நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற போல மிரட்டுறாங்களோ, இவங்களும் அதே போல தாக்குவோம் அப்படிங்கிற போல மிரட்டுறாங்க. 2வது ஈராக். ஈராக்கோட ரெப்ரசன்டேட்டிவ் யுஎன்ல. ஏன்னா யுஎன்ல பல நாடுகளும் சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கட்டும், பல நாடுகளோட ரெப்ரசன்டேட்டிவ் சீனாவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. பட் ஆனா இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஈராக்கோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இவரு என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்க அமெரிக்கா, ஈரான் மேல தாக்குதல் பண்ணதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறோம். இது பேட்டன்ட்டா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிய தாக்குறதுக்கு நீங்க எங்களோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்திக்கிறீங்க. எங்ககிட்ட நீங்க பெர்மிஷனும் வாங்கல. நாங்க அலோவும் பண்ணல. எங்களோட பெர்மிஷனே இல்லாம, எங்களோட ஏர் ஸ்பேஸ யூஸ் பண்ணி நீங்க ஈரான போய் அட்டாக் பண்ணியிருக்கிறீங்க. அப்படிங்கிறது போல யுஎன்ல கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான கண்டனங்கள ஈராக் தரப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, யுஎன்ல எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. யுஎனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு நாடு அங்க போய் முறையிடுது அப்படின்னா, அந்த நாட்டுக்கு நியாயமா, அநியாயமா என்ன நடந்திருக்குன்றத பார்த்தா, அதுக்கான விஷயங்கள் ஏதும் நடக்கும். ஈரானோட எம்பசி மேல தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு நடுவுல இது போல யுஎன்ல போய் முறையிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டோர சாத்தி என்னப்பா அடிக்கணுமா அடிச்சுக்கப்பா அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு பேசி ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து ஹெவியா இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் வந்து அங்கங்க போய் 2, 3 குண்டுகள காலியான இடத்துல போட்டுவிட்டு போயிருந்தாங்க. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கான விஷயங்கள் நடக்கும். இப்ப ஈராக்கும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. எங்களத நீங்க நாங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற அவங்க சொல்லிக்கிறாங்க. ஈரானும் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு யுஎன் தரப்பு வந்து என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா மத்த நாடுகளுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுவும் நம்மளுக்கெல்லாம் குறிப்பா உட்கார வச்சு பல நாட்கள் கிளாஸ் எடுத்தது உண்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு திரும்பவும் மறந்துருச்சு போல இருக்குது. பாடம் எடுத்து எடுத்து அவங்களுக்கு மறந்து போச்சு போல இருக்கு. நியாயம்னா என்னன்ட்டு. திரும்பவும் பாடம் எடுக்க வேண்டிய நேரமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நைட்டு ஒரு மிசைல நாங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல, யுஎஸ் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யுஎஸ்ல ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்வே இருக்கக்கூடிய ஒரு பேஸ், மிலிட்டரி பேஸ் சிரியால இருக்கக்கூடிய அல் ஹசானா கவர்னரேட்ல இருக்கக்கூடிய இது வந்து வடகிழக்குல இருக்கக்கூடிய ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸ் மேல தாக்குதல் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிறாங்க. நாங்க அத தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற போல யுஎஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்திருக்கு. மேபி ஈரான் பேக்டு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்பரேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஈரான் இப்போதைக்கு எதுவும் எஸ்கலேட் பண்ற மாதிரி தெரியல. முழு தவறுகளும் அமெரிக்கா மேலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். பட் ஆனா இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயெல்லாம் நம்ம அதை பார்க்காம இருக்கோம். கீவ்ல பயங்கரமான தாக்குதல் 100க்கும் மேற்பட்ட 160க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்படிங்கிற சொன்னாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரமான்சுக் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டில பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருந்தது. ஹெவியான அட்டாக்ஸ் இந்த உக்ரைன்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, டிசிசி எம்ப்ளாயீஸ். இந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஆள் பிடிக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நபர பிடிக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நின்னு பார்ப்பாங்க, கூடி கூடி பார்ப்பாங்க, பேசுவாங்க அந்த டிசி எம்ப்ளாயி கிட்ட. அதுக்கப்புறம் தடுக்காட்டி அனுப்பி விடுறது இது போல வேலையெல்லாம் இருந்து, இப்பலாம் அழுகி போன முட்டை, அழுகி போன தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சிலே விட்டு எறியிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஓடுறதுக்கு பயிற்சி குடுத்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்க்கு பயிற்சி தரீங்களா? ஏன்னா மூஞ்சிலயே அடிக்கிறான். ஃபேஸ்லயே துல்லியமா தாக்குல அடிக்கிறாங்க. பாத்துங்க ஆசிட் முட்டை இது அடிச்சு போறாங்க அப்படிங்கிற வருது. எது எப்படியோ இந்த முட்டை, அழுகி போன தக்காளி, முட்டைகோசு இது எல்லாத்தையும் தூக்கி பால்கனில இருந்து வீசுறாங்க. அதுவும் குழந்தையெல்லாம் எடுத்து வீசுது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வருது.
ஆனாலும் எப்படியும் அந்த நபர் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இது போல வளைச்சு வளைச்சு பிடிக்கிறத இப்ப வரைக்கும் உக்ரைன் ஸ்டாப் பண்ணல. ஸோ இந்த பிரச்சனையும் முடியறதுக்கு இப்போதைக்கு கண்டுக்கெட்டின தூரம் வரைக்கும் ஆ முடிவு இருக்கிற மாரி தெரியலையே அப்படிங்கும் போல பல அனலிஸ்டருக்கு வந்து வருத்தங்கள் இருக்கு. எது எப்படியோ இது போல பல வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே தலைவர்கள் ஒண்ணு கூடி உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான முடிவுகள் எடுத்து பிரச்சனை பெருசாகாம முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.